இப்ப களிமண்ணை பார்க்கிற குயவன் களிமண்ணை பார்த்த உடனே அதை அப்படியே விட்டுட்டு வருவாரா? வரமாட்டார். இந்த களிமண் நம்ம கையில கிடைச்சா இது ஒரு அழகான பாத்திரமா மாற்றலாம், இது ஒரு விலையேற பெற்ற பாத்திரமாய் மாற்றலாம், இது அநேகருக்கு உபயோகம் உள்ள பாத்திரமாய் மாற்றலாம் அப்படின்னு குயவன் நினைப்பாரு. இப்ப குயவனுக்கு கையில களிமண் கிடைச்சிட்டு, களிமண் கிடைச்ச உடனே குயவன் என்ன பண்ணுகிறாரு? அத என்ன அவருக்கு மனசுல ஒரு உருவம் வருது. அந்த உருவத்துக்கு வணைவதற்காக அந்த களிமண்ணை அவர் என்ன பண்ணுவார்? பக்குவப்படுத்துவார். அப்படித்தானே? அதை வச்சுட்டே கையில இருந்தாருன்னா அது அவர் மனசுல தோன்றினதான உருவம் அந்த களிமண்ணுக்கு ஒரு நாளும் வராது. அவர் அந்த களிமண்ணை கையிலே வச்சிருந்தாருன்னா அது ஒரு அழகுள்ள பாத்திரமாய் மாறாது, அது விலையேற பெற்றதாய் மாறாது. ஆனா அந்த களிமண்ணை அவர் வணையும் போது, அவருடைய மனசுக்கு விருப்பமான பாத்திரமாய் அதை மாற்றும் போது அது விலையுள்ள பாத்திரமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த மண்ணு என்ன பண்ணணும்? குயவன் விரும்புகிறது மாதிரி தன்னை ஒப்பு கொடுக்கணும். இப்ப களிமண் சொல்லுது, என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் உட்கார்ந்திருந்த இடத்துல தான் உட்கார்ந்திருப்பேன், என்ன எங்க போட்டிருந்தாங்களோ அதே இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு நாளும் களிமண்ணால இன்னொரு பாத்திரமாய் உருவாக முடியாது. ஆனா களிமண் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். குயவன் எதை விரும்புகிறாரோ அதை செய்யும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அங்கு ஒரு அழகுள்ள பாத்திரம் வருகிறது.